10th தமிழ் ஓல்டு புக்கில் தொன்மை தமிழகம் அப்படின்ற லெசன் பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாம். தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. நம்ம தமிழ்நாடு எப்படிப்பட்டது? தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. முதல் மாந்தன் தோன்றிய லெமூரியாவை மனித நாகரிகத்தின் தொட்டில் என்பர். லெமூரியா இருக்கு இல்லையா, லெமூரியாவில் தான் முதல்ல மாந்தன் மனிதன்றவன் தோணுனா, அதனால் அதை மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமானது. மனித நாகரிகத்தின் தொட்டில்னா என்னது? லெமூரியா. அங்கே தான் முதல் மாந்தன் தோன்றினான். ஓகேவா? தமிழகம் இன்று போல் இல்லாது குமரிமுனைக்கு தெற்கே இன்னும் விரிந்து குமரிமலை, பக்ருலி ஆறு முதலியவற்றை உள்ளடக்கியது. தமிழகம் எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்க தமிழகம் மாதிரி இல்லாமல் குமரிமலைக்கு தெற்கில் விரிந்து குமரிமலை, பக்ருலி ஆறு இது எல்லாமே அதில் இருந்துச்சு. சரியா? இதை பின்வரும் சிலப்பதிகார பாடல் வரிகள் தெளிவாக உணர்த்துது. ஓகேவா? பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன பார்த்தோம்? தமிழ்நாடு தொன்மையும் சிறப்பும் வாய்ந்தது. ஃபஸ்ட்டு மாந்தன் தோன்றிய இடம் எது? லெமூரியா. அதனால் அதை மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்கிறோம். தமிழகம் இன்னைக்கு மாதிரி இல்லாமல் எப்படி இருந்துச்சு? குமரிக்கண்டமே லாஸ்ட்டில் இருந்தது. அதுக்கும் தெற்கே விரிந்து குமரிமலை, பக்ருலி ஆறு இது எல்லாத்தையும் வச்சுருந்துச்சு. இதை சிலப்பதிகார பாடல் உணர்த்துது. சிலப்பதிகார பாடல் என்ன? பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பின்வருமாறு பாடுகிறார். யாரு? பாரதிதாசன். ஓகேவா? அவர் தமிழின் பழஞ்சிறப்பை சொல்கிறார். எப்படி? திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். சொன்னவர் யாரு? பாரதிதாசன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, தமிழ் மொழியின் தொன்மை. ஓகேவா? தமிழினம் தனக்கு உவமை இல்லா ஒரு தனி இனம். அதுக்கே ஒரு உவமை சொல்ல முடியாத ஒரு தனி இனம்தான் நம்ம தமிழினம். ஓகேவா? தமிழர் நாகரிகம் தன்னிகரில்லா நனி நாகரிகம். ஓகேவா? தன்னிகரில்லா நாகரிகம் எது? நம்ம தமிழர் நாகரிகம். தமிழர் உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, நடுவு நிலைமை, அருள் ஆகிய பண்புகளால் சிறந்திருந்தனர். என்னென்ன? உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, நடுவு நிலைமை, அருள் ஆகிய பண்புகளால் சிறந்திருந்தாங்க. உழவையும் தொழிலையும் மதித்திருந்தனர். அவங்க எதை மதித்தாங்க? அவங்க பண்ணுற உழவையும் வேறு என்ன தொழில் பண்ணுறாங்களோ அதையும் மதித்திருந்தனர். வினையை ஆடவர் உயிராக கருதினர். வினையை, அதாவது வேலை செய்கிறத வேலை செஞ்சு பொருளீற்று பணம் ஈட்டுறது பொருளீட்டுறதை ஆடவர் உயிராக கருதினர். சான்றோன் ஆதலே கல்வியின் முடிவென போற்றினர். கல்வி கட்டுறோம் அப்படின்னா முடிவில் என்ன ஆகணும்? சான்றோனா ஆகணும், அதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி போட்டுருனாங்க. விருந்தெதிர்கொண்டு வாழ்ந்தனர். புகழெனில் உயிரும் கொடுக்க முனைந்தனர். புகழ் வேணும் அப்படின்னா உயிரும் கொடுக்க முனைந்தனர். பழியெனில் உலகை பெறவும் மறுத்தனர். ஒரு பழி வரும் அப்படின்னா உலகமே கொடுத்தாலும் வேண்டாம், இந்த பழி வந்துடும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்கிறதுக்கும் இருந்தாங்க. ஈந்து இன்பம் கண்டனர். ஈந்து மற்றவங்களுக்கு கொடுத்து ஈந்து இன்பம் கண்டனர். இத்தகைய நாகரிகமும் பண்பாடும் மிக்கவராக தமிழர் வாழ்ந்தனர். இப்படி ஒரு நாகரிகமும் பண்பாடும் மிக்கவராக யார் வாழ்ந்தது? நம்ம தமிழர் வாழ்ந்தாங்க. ஓகேவா? பாரதிதாசன் தமிழின் பழஞ்சிறப்பையும் பெருமித பொங்கும் பின் வருமாறு கூறுகிறார். என்னென்ன? திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். நெக்ஸ்ட், தமிழ் மொழியோட தொன்மை. தமிழ் தனக்கே உவமை இல்லாத ஒரு தனியினம். தமிழர் நாகரிகம் தன்னிகரில்லா நனி நாகரிகம். உணவு, உடை, விருந்து, ஈகை, பொறை, நடுவு நிலைமை, அருள் இந்த பண்புகளால் சிறந்திருந்தாங்க.
உழவையும் தொழிலையும் மதிச்சாங்க. வினையை ஆடவர் உயிராக கருதுனாங்க. சான்றோன் ஆளது தான் கல்வியோட முடிவுன்னு போற்றுனாங்க. விருந்தினர் கொண்டு வாழ்ந்தனர், விருந்தெதிர்கொண்டு விருந்து கொடுத்து வாழ்ந்தாங்க. புகழெனில் உயிரும் கொடுக்க முனைந்தனர், பழியெனில் உலகை பெறவும் மறுத்தனர். ஈந்து வந்து இன்பம் கண்டனர், இத்தகைய நாகரிகமும் பண்பாடும் மிக்கவராக தமிழர் வாழ்ந்தனர். நெக்ஸ்ட்டு வாணிகம். பழந்தமிழ் நாட்டில் வாணிகம் வளர்ந்திருந்தது. பழந்தமிழர் நாட்டில் எப்படி இருந்துச்சு? வாணிகம் வளர்ந்து இருந்துச்சு. தமிழர்கள் அறத்தின் வழியே வாணிகம் செய்தார்கள். எப்படி எதன் வழியே வாணிகம் செஞ்சாங்க? அறத்தின் வழியே, நேர்மையாக அறத்தின் வழியே, இது முக்கியமானது, அறத்தின் வழியே வாணிகம் செய்தார்கள். பொருள் தேடுவது ஒன்றனையே குறிக்கோளாக கொள்ளாதவர்கள். பொருள் தேடுவது ஒன்று தான் நம்ம வேலை அப்படின்னு இப்போ இருக்கிற மாதிரி குறிக்கோளாக கொள்ளல அவங்க. அவர்கள் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது வணிகம் செய்தார்கள். எப்படி வாணிகம் செஞ்சாங்க? அவங்கக்கிட்ட கொள்றதும் வர்றதும் மிகை கொள்ளாது, கொடுக்கறதும் குறைவில்லாமல் கொடுத்து வாணிகம் செஞ்சாங்க. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பொருளீட்டினார்கள். உள்நாட்டிலையும் பொருளீட்டினாங்க, வெளிநாட்டுக்கு போயும் பொருளீட்டினாங்க. நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு முதலிய தானிய வகைகளையும், உளுந்து, கடலை, அவரை, துவரை, தட்டை, பச்சை, கொள்ளு, எள்ளு முதலிய பயறு வகைகளையும் தமிழர்கள் விற்றார்கள். ஓகேவா? பழந்தமிழ்நாட்டில் வாணிகம் வளர்ந்துருந்துச்சு. எப்படி வாணிகம் செஞ்சாங்க? அறத்தின் வழியே வாணிகம் செஞ்சாங்க. பொருள் தேடுவது மட்டுமே அவங்க குறிக்கோளாக வச்சுக்கல. அவங்க கொடுக்கறதும் கொள்வதும் எப்படி மிகை கொள்ளாது கொண்டாங்க, கொடுப்பதும் குறைபடாது வாணிகம் செஞ்சாங்க. உள்நாட்டிலையும் வாணிகம் செஞ்சாங்க, வெளிநாட்டிலையும் வாணிகம் செஞ்சாங்க. அவங்க கொடுத்த தானிய வகைகள் என்னென்ன? நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு, திணை, சாமை, வரகு. ஓகேவா? அவங்க கொடுத்த பயறு வகைகள் என்னென்ன? உளுந்து, கடலை, அவரை, துவரை, தட்டை, பச்சை, கொள்ளு, எள்ளு இந்த மாதிரி வகைகளையும் விற்றாங்க. ஓகேவா? கடல் வாணிகம். கடல் வாணிகத்தில் தமிழர் சிறந்திருந்தனர். பொன்னும் மணியும் முத்தும் முகிலும் கொண்டு கடல் கடந்து வாணிகம் செஞ்சாங்க. அதாவது கடல் வாணிகத்தில் நம்ம தமிழர் எப்படி இருந்தாங்க? சிறந்திருந்தாங்க. அவங்க என்னென்ன கொடுத்தாங்க? பொன், மணி, முத்து, துகில் இது எல்லாத்தையும் கொண்டு கடல் கடந்து வாணிகம் செஞ்சாங்க. பண்டை தமிழகத்தில் துறைமுக பட்டினங்கள் பலவிருந்தன. என்ன இருந்துச்சு பண்டை தமிழகத்தில்? துறைமுக பட்டினங்கள் பலவிருந்தன. பூம்புகார் முதலான பெருநகரங்கள் வணிகர் வாழும் இடங்களாய் இருந்தன. பூம்புகார் முதலான பெருநகரங்கள் வணிகர் வாழ்கிற இடங்களாக இருந்தன. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே, அதாவது கிமு அப்போவே கிரேக்கம், ரோமாபுரி எகிப்து ஆகிய நாடுகளுக்கு அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து நாடுகளுக்கு அரிசி, மயில் தோகை, சந்தனம் இது எல்லாமே அனுப்பியிருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டில், கிமு 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு யானை தந்தமும், சாலமன்ற வெளிநாட்டு அரசனுக்கு யானை தந்தமும் மயில் தோகையும் வாசனை பொருள்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. தமிழர்களுக்கு சாவக நாட்டுடன் கடல் வாணிக தொடர்பு இருந்தது. எந்த நாடு? சாவக நாட்டுடன் கடல் வாணிக தொடர்பு இருந்தது. ஓகேவா? கடல் வாணிகத்தில் எப்படி இருந்தாங்க நம்ம தமிழர்கள்? சிறந்திருந்தாங்க. பொன்னு, மணி, முத்து, துகில் இது எல்லாமே கடல் கடந்து கொண்டு போய் வாணிகம் செஞ்சாங்க. துறைமுக பட்டினங்கள் நிறைய இருந்துச்சு. பூம்புகார் போன்ற பெருநகரங்களில் பக்கத்தில் வணிகம் செஞ்சவங்க வாழ்கிற இடமாக இருந்துச்சு. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து இந்த நாடுகளுக்கெல்லாம் அரிசி, மயில் தோகை, சந்தனம் எல்லாமே தமிழகத்துலேருந்து, அரிசி, மயில் தோகை, சந்தனம்லாம் தமிழகத்திலேருந்து அனுப்பியிருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டில் அரசன் சாலமனுக்கு யானை தந்தம், மயில் தோகை, வாசனை பொருட்கள்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் தமிழர்களுக்கு சாவக நாட்டுடன் கடல் வணிக தொடர்பு இருந்தது. இந்த நாட்டோட? சாவக நாட்டோட கடல் வணிக தொடர்பு இருந்தது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மொழி தொன்மை. வரலாற்றாசிரியர் பலரும் கிறிஸ்துவ ஊழி தொடக்கத்திற்கு முன்பே மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்திருக்க வேண்டும் என்று நவில்கின்றனர். எதுக்கு முன்னாடியே? கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன்னாடியே
மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா வரலாற்றாசிரியர்களும் சொல்கிறாங்க. தமிழ்ச்சங்கம் இருந்தது என்ற மரபு செய்தி இடைவிடாது இருந்து வருகிறது. தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு செய்தி, மரபு செய்தி, அது இடைவிடாமல் இருந்துட்டு வருது. இந்தியாவில் இத்தகைய மரபு செய்தி வேறெங்கும் இல்லை. இந்தியாவிலேயே இந்த மாதிரி தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு அப்படின்ற மரபு செய்தி வேறெங்கும் இல்லை. இந்தியாவிலேயே யார் சொன்னது? தனிநாயகம் அடிகள் சொல்லியிருக்காரு. தனிநாயகம் அடிகள் இந்தியாவிலேயே இத்தகைய மரபு செய்திகள் வேறெங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி தனிநாயகம் அடிகள் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழ்கெழு கடல் என்று புறநானூறும் தமிழ்வேலி என்று பரிபாடலும் மதுரை தமிழ்ச்சங்கத்தினையே குறிக்கின்றன. புறநானூறும் தமிழ்கெழு கடல் அப்படின்னு சொல்லுது, தமிழ்கெழு கூடல் அப்படின்னு சொல்லுது, மதுரையை குறிக்குது. சரியா? பரிபாடலும் தமிழ்வேலி அப்படின்னு சொல்லுது, இதுவும் மதுரை தமிழ்ச்சங்கத்தை தான் குறிக்குது. சரியா? புறநானூரில் உள்ள தமிழ்கெழு கூடல் அப்படின்றதும் மதுரை தமிழ்ச்சங்கத்தை தான் குறிக்குது. பரிபாடலில் இருக்க தமிழ்வேலி அப்படிங்கிறதும் மதுரை தமிழ்ச்சங்கத்தை தான் குறிக்குது. கூடலில் ஆய்ந்த ஒந்தீன் தமிழன் என்று மாணிக்க வாசகமும் மணிவாசகமும். சரியா? கூடலில் ஆய்ந்த ஒந்தீன் தமிழின், கூடலில் ஆய்ந்த ஒந்தீன் தமிழின் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகர் எழுதின மணிவாசகமும் பழந்தமிழ் சங்கத்தை சங்கமிருந்து தமிழாய்த்தனையும் குறிப்பிடுகிறது. ஓகேவா? உலக நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் சிறந்த பங்களிப்பினை தமிழ்மொழி அளிக்கிறது. தமிழ்மொழி என்ன பண்ணுது? இந்த உலகத்தில் இருக்கிற நாகரிகம் பண்பாட்டுக்கு சிறந்த பங்களிப்பை கொடுக்குது. உலகில் உள்ள உயரிய மனித இனத்தின் மரபு செல்வமாக தமிழ்மொழி, மரபு செல்வமாக நம்ம தமிழ்மொழி மனுஷ இனத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மொழித்தொன்மை பார்க்கலாமா? மொழி அளவில் எவ்வளோ பழசுன்னு சொல்லிட்டு தமிழ்மொழி கிறிஸ்துவ ஊழி தொடங்குறதுக்கு முன்னாடியே மதுரையில் தமிழ்ச்சங்கம் இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. இது மரபு செய்தியாக இருக்குது. இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு அப்படின்ற மரபு செய்தி வேறு எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி தமிழ்நாயகம் அடிகள் சொல்கிறாரு. இது எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. புறநானூரில் தமிழ்கெழு கூடல் அப்படின்னும் பரிபாடலில் தமிழ்வேலி அப்படின்னு சொல்லும் மதுரை தமிழ்ச்சங்கத்தை குறிக்கிறாங்க. கூடலில் ஆய்ந்த ஒந்தீன் தமிழன் அப்படின்னு சொல்லி மணிவாசகத்தில் மாணிக்க வாசகரும் பழந்தமிழ் சங்கத்தோட சங்கம் இருந்து தமிழாய்ந்ததனையும் குறிப்பிடுறாங்க. ஓகேவா? உலக நாகரிகத்துக்கும் பண்பாட்டுக்கும் சிறந்த பங்களிப்பை தமிழ்மொழி கொடுக்குது. உலகில் உள்ள உயரிய மனித இனத்தோட மரபு செல்வமாக தமிழ்மொழி விளங்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏற்றுமதியும் இறக்குமதியும். பண்டை காலத்து வாணிகப் பொருள்கள் துறைமுக நகர்களிலிருந்து ஏற்றுமதி ஆயின. பண்டை காலத்து வாணிகப் பொருள்கள் எங்கேருந்து ஏற்றுமதி ஆனுச்சு? துறைமுக நகரங்களிலிருந்து ஏற்றுமதி ஆயின. பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் அவற்றை அழகுற கூறும். காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் பொருள்கள் மண்டியும் மயங்கியும் கிடந்ததனை பின்வரும் பட்டினப்பாலை வரிகள் விளக்கும். நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் மயங்கிய நனந்தலை மருகு. என்ன சொல்கிறாங்க? அந்த பட்டினப்பாலையிலையும் மதுரை காஞ்சிலையும் பண்டை காலத்தில் வாணிகப் பொருள்கள் துறைமுக நகரங்கள்லேருந்து ஏற்றுமதி ஆணுச்சுன்றதை அழகாக சொல்லுது. காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் பொருள்கள் நிறைய மண்டியும் மயங்கியும் கிடந்ததை பட்டினப்பாலை சொல்லுது. சரியா? என்ன சொல்லுது? நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் மயங்கிய நனந்தலை மருகு. ஓகேவா? இதான் பட்டினப்பாலை வரிகள். நீரில் வந்த ஒரு பொருள், காலில் நடந்து கொண்டு வந்த பொருள், வடமலையிலேருந்து கிடைத்த மணியும் பொன்னும் குடமலையிலேருந்து கிடைத்த ஆரமும் அகிலும், இது எல்லாமே இருக்கிற மயங்கிய நனந்தலை மருகுன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க? பட்டினப்பாலை வரிகள் சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இசைக்கலை. உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் இசை பிறந்து விட்டதென்பர். மொழிக்கு முன்னாடியே இசை பிறந்துருச்சு. எதுக்கு முன்னாடி இசை பிறந்துருச்சு? மொழிக்கு முன்னாடியே இசை பிறந்துருச்சு.
மனிதன் தன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இசையே கருவியாயிற்று. உணர்ச்சியை பேச தெரியாதப்ப உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு இசை தான் கருவியாக இருந்துச்சு. பண்டை கால தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது. பண்கள், இசை கருவிகள், இசை கலைஞர்கள், இசை பாடல்கள் என இசை பற்றிய ஏராளமான குறிப்புகள் இலக்கியங்களில் இருக்குது. தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன. தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வெளிப்படுத்துகின்றன. நரம்பின் மறை நரம்பின் மறை என்று தொல்காப்பியர் உரைப்பதன் மூலம் இசை இலக்கண நூல் உண்டென உரை முடிகிறது. சரியா, உணர முடிகிறது. நரம்பின் மறை அப்படின்னு தொல்காப்பியரே சொன்னப்ப அப்போ இசையிலையும் இலக்கண நூல் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன்னாடி இசை பிறந்துருச்சு. தன்னோட உணர்ச்சிகளை இசை மூலமாக வெளிப்படுத்தினாங்க. சரியா, இசையில் சிறந்த இடத்தை பெற்றிருக்காங்க பண்டைய காலத்தில். பண்கள், இசைக்கருவிகள், இசை கலைஞர்கள், இசை பாடல்கள் நிறைய அந்த பற்றின குறிப்புகள் இலக்கியங்களில் இருக்குது. தொல்காப்பியம், சங்க இலக்கியம், சிலப்பதிகாரமும் இசை மரபுகளை வெளிப்படுத்துது. நரம்பின் மறைன்னு தொல்காப்பியத்தில் இருக்குது. அப்போ இலக்கணமும் இசைக்குன்னு சொல்லி இலக்கண நூலும் இருக்குது அப்படின்றத நம்ம உணர முடியுது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாணன், பாடினி, கூத்தன், விரலி என்று இயலிசை நாடக கலைஞர்கள் இருந்தமையையும் அறிய முடிகிறது. யாரு? பாணன், பாடினி, கூத்தன், விரலி அப்படின்ற இயலிசை நாடக கலைஞர்கள் இருந்ததையும் தெரிஞ்சுக்க முடியுது. தமிழர் வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இசையே முதன்மை பெறுகிறது. அவங்களோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இசை இருக்குது. எப்படி சொல்கிறாங்க, தாலாட்டு அப்படின்றது குழந்தை பிறந்த உடனே தொட்டிலிட்டு பாடுறது. ஒப்பாரி அப்படின்றது அதுக்கு என்ன அர்த்தம்னா, இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இலர். ஒப்பாரினா என்னது, இவருக்கு ஒப்பார் எவரும் ஒருவரும் இலர் அப்படின்னு சொல்லி அது கடைசியில் இறக்குறப்ப பாடுறது ஒப்பாரி. ஓகேவா, இன்றைய கருநாடக இசைக்கு நம் தாய்மொழியே. கர்நாடக இசை இருக்கு இல்லையா, அதுக்கு தாயே நம் தாய்மொழி தான், தமிழ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணோடு தமிழொப்பாய் என்னும் தேவாரம் பண்ணும் தமிழும் பிரிக்க முடியாதென்று என்று நவிலும். தேவாரம் என்ன சொல்லுது, பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்னு சொல்லுது. அப்போ தமிழையும் பண்ணையும் இசையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. தமிழர் ஐவகை நிலத்திற்கும் ஐந்திணைக்கும் ஏற்ற பன்னிசை வகுத்தனர். அதாவது 5 வகை நிலத்திற்கும் 5 திணைக்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி இசை வகுத்தாங்களாம். தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி என பல்வேறு இசைக்கருவிகளை பயன்படுத்தி இயக்கினர். குழலினிது யாழினிது என்று இசை பொழியும் கருவிகளை வள்ளுவம் குறிக்கின்றது. தோல்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவின்லாம் இருந்திருக்குது. குழலினிது யாழினிது அப்படின்னு சொல்லி இசை பொழியும் கருவிகளை வள்ளுவர் சொல்கிறாரு. சரியா, இதன் மூலம் தமிழிசை தொன்மையும் சிறப்பும் பெற்றிருந்தனை அறியலாம். இதன் மூலமாக தமிழிசையோட தொன்மையும் சிறப்பையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா, என்னென்ன இருந்திருக்காங்க, பாணன், பாடினி, கூத்தன், விரலின்னு இருந்திருக்காங்க. இயலிசை நாடக கலைஞர்கள் இருக்கிறதுனால இசையோட இதை அறிய முடியுது. தமிழர் வாழ்க்கையில் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் இசை இருந்திருக்கு. பிறக்கிறப்ப தாலாட்டு பாடுவாங்க, தொட்டிலிடுறப்ப. இறக்குறப்ப ஒப்பாரி பாடுவாங்க. ஒப்பாரினா என்னென்னா, இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இலர்னு அர்த்தம். இறக்குற வரைக்கும் இது இருந்திருக்குது. இன்றைக்கி கர்நாடக இசைன்றது எப்படி தோணுச்சுன்னா, நம்ம தமிழ் இசையிலேருந்து தான் தோன்றுச்சு. பண்ணோடு தமிழொப்பாய் அப்படின்னு சொல்லி தேவாரம் சொல்லுது. அப்போ அதன் மூலமாக அதாவது இசையோட தமிழை இசையிலேருந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். ஐவகை நிலத்துக்கும் 5 திணைக்கும் ஏற்ற மாதிரி தனித்தனி இசைகள் பண் வச்சுருந்தாங்க. தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி அப்படின்னு சொல்லி பல இசைக்கருவிகளை பயன்படுத்தினாங்க. குழலிலிருந்து யாழ் எழுதுன்னு நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ இசை பொழியும் கருவிகளை குறிக்குது. இதன் மூலமாக தமிழிசை தொன்மையும் சிறப்பையும் பெற்றிருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு உழவு தொழில். பழந்தமிழகத்தில் உழுபவரே உயர்ந்தோராக மதிக்கப்பட்டனர். பழந்தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா யார் உயர்ந்தோர் அப்படின்னா உழுபவர் தான் உயர்ந்தோர். யார் உயர்ந்தோர் பண்டைய தமிழகத்தில்? உழுபவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்பது திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லுது? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்னு சொல்லுது. தமிழர் உழுது பயிர் செய்து உலகை காக்கும் இத்தொழிலை பெரிதும் போற்றினர். உழுது
பயிர் செய்து உலகுக்கு சாப்பாடு போட்டு உலகத்தை காக்கிற இந்த தொழிலை பெரிதும் போற்றினர். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் அன்றைய புகழ்மொழி இன்றும் தமிழரால் போற்றப்படுகிறது. என்ன மொழி? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, சாப்பாடு கொடுக்குறவங்க உயிர் கொடுத்தவங்கன்ற ஒரு மொழி இன்னைக்கு தமிழரால் போற்றப்படுகிறது. உழவுக்கு சிறப்பு பெற்ற மருதம் நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமாக வகைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. உழவுக்கு சிறப்பு பெற்ற நிலம் எது? மருத நிலம். வயலும் வயல் சார்ந்த இடமாக இருக்குது. மருத நிலத்தின் பெருமை கருதியே வேந்தனை முதன்மைப்படுத்தினர் தமிழர். மருத நிலத்தோட பெருமையை வச்சு தான் வேந்தனை, அதாவது அரசனை முதன்மைப்படுத்தினாங்க தமிழர்கள். ஓகேவா? என்னது? பழந்தமிழத்தில் உழுபவரை தான் உயர்ந்தோர் யார்? உழுபவர் தான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்னு திருக்குறள் சொல்லியிருக்குது. தமிழர் உழுது பயிர் செய்து உழவை காக்கும் இந்த தொழிலை பெரிதும் போற்றுனாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற புகழ்மொழி இருக்குது. உழவுக்கு சிறப்பு பெற்ற மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த இடமாக கருதப்படுது. மருத நிலத்தோட பெருமை கருதி வேந்தனை ராஜா முதன்மைப்படுத்தியிருக்காங்க தமிழர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பழந்தமிழர் வாழ்வு. அறத்தின் அடிப்படையில் தொடங்கியது பழந்தமிழர் வாழ்வு. பழந்தமிழரோட வாழ்வு எதன் அடிப்படையில் தொடங்கியதுன்னு கேட்பாங்க. எதன் அடிப்படையில் தோன்றியது? அறத்தின் அடிப்படையில் தோன்றியது. அறத்தின் வழியே பொருளை கண்டது. பொருள் கண்டது எப்படி? முதல்ல பார்த்தோம் இல்லையா? அறத்தின் வழியே தான் பொருள் கண்டாங்க. அவ்வறத்தின் வழியே இன்பத்தினை ஈட்டியது. அந்த அறத்தின் இன்பம் கூட அறத்தின் வழியே தான் எட்டுச்சு. அக்காலத்திலே அறம் பொருள் இன்ப வாழ்வை தமிழர் பெற்றிருந்தனர். ஓகேவா? அறம் பொருள் இன்ப வாழ்வை தமிழர்கள் பெற்றிருந்தனர். அறத்தினை கை கொண்டதனால் வீடு என ஒன்று வேண்டாததாயிற்று. அவங்க அறத்தை வச்சு எல்லாமே பண்ணதுனால வீடு அப்படின்ற ஒன்று வேண்டாததாயிற்று. பழந்தமிழர் அன்பு வழியினர். அவங்க அன்பை வழியாக வச்சு அன்பாக இருந்தாங்க. அறத்துக்கே அன்பு சார்பு என்பதனை நன்கு உணர்ந்திருந்தனர். அறம் செஞ்சாதான் அறத்துக்கு தான் அன்பு சார்பு, அறத்துக்கே அன்பு சார்பு அப்படின்றத உணர்ந்திருந்தாங்க. அன்பை போற்றியது போலவே வீரத்தினையும் ஏற்றி போற்றினர். எப்படி அன்பை போற்றுறாங்களோ அதே மாதிரி வீரத்தையும் ஏற்றி போற்றினர். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்னும் புறப்பாடல் வீரத்தினை முதற் கடமையாக்குகிறது. ஓகேவா? களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடன் என்ற புறப்பாடல் வீரத்தை முதன்மை அப்படின்னு சொல்லுது. வீரமற்ற ஆடவரை அக்கால பெண்டீர் மணந்து கொள்ள விளையார். வீரமற்ற ஆண்களை அந்த பெண்கள் மணந்து கொள்ள நினைக்க மாட்டாங்க. ஒக்கூர் மாசாத்தியார் என்ற பெண்பார் புலவர் பெண்களின் பெருவீரத்தினை பாடுகிறார். பெண்களோட பெருவீரத்தை பாடினவங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. ஒக்கூர் மாசாத்தியார். ஓகேவா? பெண்களோட பெருவீரத்தை பாடினவங்க ஒக்கூர் மாசாத்தியார். இது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, முதல் நாள் போரில் அந்த ஒரு பொண்ணு தந்தையை பறி கொடுத்தாங்க. 2ஆம் நாள் போரில் கணவனையும் இழந்தாங்க. 3ஆம் நாள் போர் தொடருது. மரக்குடியில் பிறந்த மாண்புடையவள் அப்பெண். மரக்குடியில் பிறந்த வீரக்குடியில் பிறந்த மாண்புடையவள் அந்த பெண். நெஞ்சம் துடித்த அவள் பால்மணம் மாறா சிறுமகன் தன்னை செருக்களம் நோக்கி பகைத்திறம் மாய்க்க விடுத்தாள். ஒரு சின்ன பால்மணம் மாறாத தன்னோட மகனை அடுத்து என்ன பண்ணுறா? அவங்க அப்பா இறந்துட்டாரு, கணவன் இறந்துட்டாரு அந்த போரில். மறுபடியும் அந்த போருக்கு பால்மணம் மாறாத தன்னோட சிறு மகனை செருக்களம் நோக்கி பகைத்திறம் மாய்க்க அனுப்புனா. அவளோட துணிச்சல் என்ன துணிச்சல், என்னே அவள் துணிவு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த பெண்ணோட பெரு வீரத்தை ஒக்கூர் மாசாத்தியார் புகழ்ந்திருக்காங்க. ஓகேவா? பழந்தமிழர் வாழ்வு எப்படி இருந்துச்சு? அறத்தின் அடிப்படையில் தொடங்குச்சு. அறத்தின் வழியில் தான் பொருள் ஈட்டினாங்க. அறத்தின் வழியில் தான் இன்பம் ஈட்டினாங்க. அறம்பொருள் இன்பம் அப்படின்றது அவங்க வாழ்வில் முக்கியமாக இருந்துச்சு. அறத்தினை கை கொண்டதுனால வீடு அப்படின்ற ஒன்று வேண்டவே வேண்டான்னு இருந்துச்சு. அன்பு வழியாக இருந்தாங்க. அறத்திற்கே அன்பு சார்பு அப்படின்னு உணர்ந்திருந்தாங்க. அன்பை போற்றியது மாதிரியே வீரத்தையும் போற்றுனாங்க. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடன்ற ஒரு புறப்பாடல் மூலமாக வீரத்தை முதன்மையாக்குனது தெரிஞ்சுக்கலாம். வீரமற்ற ஆண்களை பெண்கள் மணந்து கொள்ள மாட்டாங்க. ஒக்கூர் மாசாத்தியார் என்ன சொல்கிறாங்க? பெண்களோட வீரத்தை சொல்கிறாங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, ஒரு பொண் தன்னோட அப்பா போரில் இழக்கிறா, அடுத்து கணவனை இழக்கிறா, அதுக்கப்புறம் தன்னோட மகன் சின்ன மகன் பால்மணம் மாறாத மகனையும் அனுப்பி போருக்கு அனுப்பி வைக்கிறா. இதன் மூலமாக அவரோட துணிச்சல் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பண்டை தமிழரின் தொன்மையை
மொழியின் பெருமையை, தொழில் வளத்தை, உழவின் சிறப்பை, நாகரிக வாழ்வில் அன்பின் திறத்தினை, வீரத்தின் மாண்பை அறிவோம். தொன்மை தமிழகத்தின் பெருமை உணர்ந்தோம். நம்ம இந்த பாடத்தில் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தமிழரோட தொன்மை, மொழியோட பெருமை, தொழில் வளம், உழவின் சிறப்பு, நாகரிக வாழ்வு, அன்பின் திறம், வீரத்தின் மாண்பு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட தான் இந்த லெசன் முடிஞ்சது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பாய். தொன்மை தமிழகம் முடிஞ்சது.